இதற்காக திட்டமிடல் எந்த விதத்திலேயும் திட்டமிடல் கிடையாது. டெல்டாக்காரன் என்று சொல்கின்ற மாநிலத்தினுடைய முதல்வர் பெயரளவுக்கு அந்த பெயரை பயன்படுத்துகிறாரே தவிர உண்மையாக விவசாயிகளுக்கு, அதிலும் டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு முற்றிலுமாக திராவிட மாடல் அரசு துரோகம் இழைத்துக் கொண்டிருக்கிறது. அதே போல சஞ்சீவ் தர்மபுரி நீங்க பேசும்போது சொன்னீங்க, ஜாப் ஆர்டர்ஸ் எல்லாம் நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம், மற்ற வாக்குறுதிகள் மற்றவங்க எல்லாம் பண்ணாத மாதிரி பேசுனீங்க. பிரைம் மினிஸ்டர் அவர்கள் என்ன வாக்குறுதியை கொடுத்துட்டு இருக்காரோ செஞ்சுட்டு இருக்காரோ அப்படிங்கறத நம்ம இந்த 6 மாச காலத்திலேயே எங்களால உதாரணமா சொல்ல முடியும். அது 10 லட்சம் பேருக்கு வேலைனாரு, இன்னைக்கு 11 லட்சம் பேருக்கு அரசு வேலை கொடுத்துட்டு இருக்கிற நிகழ்வை கண்ணு முன்னால, ஒவ்வொரு நிகழ்வையும் உங்க முன்னாலதான் நடத்தி காட்டிட்டு இருக்கோம். அதே போல ஜிஎஸ்டியை குறைப்போம் அப்படின்னு ஆகஸ்ட் 15 ரெட் போர்ட்ல பேசினார். இன்னைக்கு தீபாவளிக்கு என்ன சேல்ஸ் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு இன்னைக்கு அரசுக்கு வருமானம் வந்திருக்கு, இன்றைக்கு வியாபாரிகள் எந்த அளவுக்கு வருமானம் அதிகமாயிட்டு இருக்காங்க, உற்பத்தி துறை மேனுபேக்சரிங் செக்டர் இதனால இன்னும் புதிய பூஸ்டுக்கு போயிட்டு இருக்கு. அதனால ஜிஎஸ்டி குறைப்போங்கிறது இன்னைக்கு கண்ணு முன்னால் 3 மாச காலத்துக்குள்ள குறைச்சு மக்களுக்கு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்காரு. நான் அது கான்ட்ரடியா சொல்லணும்னா, திராவிட மாடல் அரசு எத்தனை வாக்குறுதிகளை கொடுத்தீங்க? நான் இதைத்தான் சட்டப்பேரவையில கேட்டேன். அரசு ஊழியர்கள், அரசு மருத்துவர்கள், செவிலியர்கள், இந்த மாதிரி அரசாங்கத்தை எதிர்த்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் தூய்மை பணியாளர்கள், இன்றைக்கு விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல. இதை கேட்கின்ற பொழுது நான் சொன்னேன், சொன்னீர்களா செய்தீர்களான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் சொன்னதை மீறி நாங்க அதிகமா செஞ்சுட்டு இருக்கோம். நாங்க இன்றைக்கு டெல்டா விவசாயிகளுடைய கண்ணீரே அதற்கு சாட்சி. எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் தோல்வி அடைந்திருக்கிற அரசாங்கம், துரோகம் செய்கின்ற அரசாங்கம் அப்படிங்கிறது. மது விற்பனை அதிகரித்து வருது ஆண்டுக்கு ஆண்டு. அதான் அமைச்சர் சொன்னாரு, வருஷத்துக்கு வருஷம் ஏறுது அப்படின்னு. ஒரு பக்கம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க பெண்களுக்கு, இன்னொரு பக்கம் நாங்க மக்களுக்கு இதை செய்யறோங்கிறாங்க. ஆனா திரும்பவும் அரசாங்கத்துக்கு வருமானம் எங்க இருந்து வருது? டாஸ்மாக்ல இருந்து வருது. நான் இதற்கு முன்பாக கூட ஒரு ஈவெண்ட்ல, மோடியின் மகள் ஈவெண்ட்ல சொன்னேன், இளம் விதவைகள், அப்பா இல்லாத பெண் குழந்தைகளுக்கு நாங்க நிகழ்ச்சி நடத்துறோம் வருஷம். அந்த இளம் குழந்தைகள் அப்பா இல்லாம ஏன் நிக்கிறாங்கன்னு கேட்டா 90% ஆண்கள் குடிப்பழக்கத்தால இறந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய சமூக அநீதி நடந்துட்டு இருக்கு. டாஸ்மாகனால உங்களோட வருமானம் உயர்ந்துட்டு இருக்கு, ஆனால் பெண்கள் தங்கள் தாலியை இழந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் யதார்த்தம். இளம் விதவைகள் கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். இந்த இளம் விதவைகளுக்காக மறுவாழ்வு திட்டங்கள், அரசாங்கத்தின் உதவிகளை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சட்டப்பேரவையில என்னுடைய முதல் பேச்சிலேயே குறிப்பிட்டேன். இதுவரைக்கும் அதை பத்தி எந்த விஷயம் கவனிக்கல. ஆவின் கூட்டுறவு சங்கங்கள் மூடப்பட்டிருக்கிறத ஆர்டிஐ வாயிலாக அரசாங்கத்தினுடைய பதிலை வைத்துதான் என்னோட அறிக்கையை சொல்லியிருக்கேன். அவங்க முதல்ல டிபார்ட்மெண்ட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அமைச்சர்கள் இன்னும் 6 மாச காலம் தான் இருக்கு, எதுல டெண்டர் போடலாம், எதுல காசு பார்க்கலாம்னு இருந்தா உண்மையான பிரச்சனை தெரியாது அவங்களுக்கு. இன்னைக்கு இத்தனை பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறது நாங்க ஆர்டிஐ மூலமா வாங்கி தான் சொல்றோம். ஏன்னா அமைச்சர்கள் மாற்றி பேசுறாங்கன்னு எங்களுக்கு தெரியும்.